என்னது அம்மா சத்தம் மாதிரி கேக்குது? இந்த வாரேம்மா. ஏம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் நைட் நேரத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதுவும் உடம்பு சரியில்லையாம்மா? அப்புறம் ஏமா கதவை தட்டிங்க? என்னம்மா ஆச்சு? சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஏமா என்னம்மா சொல்ற? தங்கச்சியும் மச்சானும் நடு ரோட்ல வந்து நிக்கிறாங்களா? ஏமா என்னம்மா விஷயம்? ஏமா அழுகாதியம்மா, வாங்கம்மா போய் என்ன ஏதுன்னு கேப்போம். நீங்க சொல்றதும் சரிதாம்மா. இப்ப ஏன் மணி 12 மணி ஆக போகுது, போய் என்னத்தை போட்டு விசாரிக்க? ஏமா அவங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தியாமா? ஏமா ஏமா அழுகாதம்மா, அழுகாத. அதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டால, காலையில என்ன ஏதுன்னு விசாரிப்போம். மாத்திரை போட்டியாமா? ஏமா ஏமா அழுகாதம்மா, நீனே முடியாத ஆளு, நீ ஏமா இவ்வளவு கலங்கி போய் நிக்கிற? அதெல்லாம் காலையில என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். போய் தூங்குமா. என்ன சொல்றாங்க அம்மா? சின்ன பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்க வந்துட்டாங்களா? அப்ப அவங்க வீட்டுல எதுவும் பெரிய பிரச்சனை இருக்குமோ? திவ்யா, திவ்யா. சொல்லுங்க சொல்லுங்க, முழிச்சுக்கிட்டே இருக்கேன். திவ்யா, அது வந்து ஏங்க உங்க அம்மாக்கு மேனஸ்ங்கறதே கிடையாதா? நானும் ஒர்க் பண்றேன், நீங்களும் ஒர்க் பண்றீங்க. நைட் நேரத்துல தான் நிம்மதியா தூங்குறோம். அப்பயும் வந்து கதவை நொட்டு 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 தட்டிக்கிட்டு இருந்தா என்னங்க செய்யறது? திவ்யா, அம்மா ஒண்ணு சும்மா தட்டல திவ்யா, தங்கச்சி வந்திருக்காளாம். என்னங்க சொல்றீங்க? தங்கச்சியா? யாரு? சின்ன பொண்ணுவா? ஆமா திவ்யா, அவங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான் மச்சானும் தங்கச்சியும் வந்திருக்காங்களாம். என்னங்க சொல்றீங்க? அவங்க குடும்பத்துல பிரச்சனைனா இங்க எதுக்கு வரணும்? என்ன திவ்யா இப்படி பேசுற? சின்ன பொண்ணுக்கு நம்மள விட்டா வேற யாரு இருக்கா? அவளை நம்மள தேடிதான் வர முடியும். ஏங்க அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுல இருந்து தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி பணம் நகை பொருள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தது பத்தாத அவளுக்கு திரும்பியும் என்னத்தை வாங்கிட்டு போக வந்திருக்கா? கொஞ்ச நாள் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாளே, நம்மள டென்ஷன் ஆக்குறதுக்காகவே இங்க வந்துருவா. கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், ஏட்டிக்கு பூட்டியா பேசியிருப்பா. அதான் அவ மாமியார் காரி விரட்டி விட்டுருப்பா. சிட், எனக்குன்னு 7.5 நாட்டு சனியா எங்க இருந்துதான் வருதோ தெரியல, நம்மள சுத்தி சுத்தி அடிக்குது. என்னங்க சவுண்ட் ஓவரா வருது? உங்க தங்கச்சியை பத்தி பேசவும் கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? என் பேச்ச கேட்காம தங்கச்சிக்கு கொடுக்குறேன் நகை பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தீங்களே, அப்பெல்லாம் என் பேச்ச கேட்டீங்களா? இப்ப என்னத்தை வாங்கிட்டு போக வந்திருக்கான்னு எனக்கு தெரியலையே. அவ பேச்ச எடுத்தாலே எனக்கு கோபமா வருது. நடு ராத்திரியில அவ மாமியார் வீட்டுல என்னத்த பிரச்சனை பண்ணிட்டு வந்தான்னு தெரியலையே. புருஷனையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டா, பேக்கு மூட்டையுமா அள்ளிட்டு வந்துட்டா. இங்கேயே டேரா போடலான்னு நினைப்புல வந்திருக்காளோ? ஏன்டி உனக்கு மனசாட்சியே இல்லையாடி? நைட்டு நேரத்துல என் தங்கச்சி அழுகையும் கண்ணீருமா வந்திருக்கா, அவள்கிட்ட போய் ஆறுதலா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேப்பியா? அதை விட்டுட்டு ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு இப்படி கத்திக்கிட்டு கிடக்க? சீ, நீலாம் ஒரு பொம்பளையா? என்னங்க வாய்ஸ் ரொம்ப ஓவரா வருது. தங்கச்சி பாசத்துல வாய்ஸ் ரொம்ப எகுறுதே. இங்க பாருங்க, தங்கச்சியை ஏத்துக்கிட்டு என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிறாதீங்க. இந்த குடும்பத்துல நீங்க மட்டும் சம்பாதிக்கல, நானும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறேன். தேவையில்லாம என்கிட்ட சவுண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. வாயை மூடிக்கிட்டு படுங்க, இல்லைன்னா உங்க தங்கச்சியோட சேர்ந்து போய் ஒப்பாரி வைங்க. நீ ஒரு மனுஷின்னு உன்கிட்ட சொல்ல போய் நான் வந்தேன் பாரு. என்னைய சொல்லணும். என் தங்கச்சி என் ரத்த பாசம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு வந்திருக்கா, என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்படி காட்டு கத்தா கத்துறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சீ, உன் மூஞ்சில முடிச்சோட பாவ முடி. தங்கச்சி வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லவும் என்னமா ஓட்டம் ஓடுறாரு? ஷிட், கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க முடியலையே. என்னைய தேடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு தான் சொல்றேன் தனியா வாங்க போவோம்னு வர மாட்டாரே. இந்த சின்ன பொண்ணு மாமியார் வீட்டுல என்ன பிரச்சனை இழுத்துட்டு வந்தான்னு தெரியலையே. இங்க வந்து எத்தனை நாள் தங்க போறான்னு தெரியல. என் காசு அளிக்கிறதுக்கே வந்திருக்காளே.
ஏங்க ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? செத்த படுத்து தூங்குங்களேங்க. எப்படி சின்ன பொண்ணு தூக்கம் வரும்? எங்க அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே சின்ன பொண்ணு, மனசுலாம் வலிக்குது சின்ன பொண்ணு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா என் தங்கச்சின்னு பாசம் நேசம் கொட்டி பாத்துக்கிட்டே சின்ன பொண்ணு. ஆனா எங்க அம்மா தங்கச்சி பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி துரத்தி விட்டாங்களே சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏங்க நம்மள துரத்தி விடணும்னு நினைச்சு துரத்தி விட்டுட்டாங்க. இனிமே அதையே நினைச்சு நம்ம அழுதுகிட்டு இருக்க கூடாது. அடுத்து நம்ம முன்னேறி போகணுங்க. அவங்களுக்கு மேல நம்ம வாழ்ந்து காட்டணும். அத பத்தி யோசிங்க மாமா, வருத்தப்படாதீங்க. நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா என் நெஞ்சு தாங்க மாட்டேங்குது மாமா. மாமா ஏட்டி சின்ன பொண்ணு, காலையில விடிஞ்சதும் நம்ம இங்க இருந்து போயிடலாம்டி. இங்க அவங்களுக்கு பாரமா இருக்க வேணாம். நம்ம வேலையை பாத்துக்குவோம்டி. நம்ம கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு குடிசை வீட்டுல கூட வாடகைக்கு இருந்துக்கிறோம்டி. இங்க இருக்க வேணாம்டி. சரிங்க மாமா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம போயிருவோம். காலையிலேயே போயிருவோம் மாமா. மாமா நிலவே முகம் காட்டு, என்னை பார்த்து ஒளி வீசு, அலை போல் மொழி பேசு, இனிதாக மொழி பேசு, இளம் பூங்கொடியே இது உன் தாய்மடியே. காலையிலேயே சுட்ட சுட்ட காப்பியை குடிச்சாதான் மைண்ட் ரிலீஃபா இருக்கு. திவ்யா, சின்ன பொண்ணு மச்சானு எந்திரிச்சிட்டாமா. அவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு காப்பியை போட்டு கொடுமா. நான் வாங்கன்னு சொல்லாட்டி அவங்க என்ன இந்த வீட்ல வராமையா இருக்க போறாங்க? அதான் நைட்டோட நைட் வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு நான் தான் காப்பி போட்டு கொடுக்கணுமா? போய் உங்க அம்மா போட்டு கொடுக்க சொல்லுங்க, போங்க. அடியே, அவளே என்ன பிரச்சனையில வந்துட்டா? நீ வேற ஏண்டி எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க? வந்து வாங்கன்னு தான் சொல்றேன். ஆமா, என்ன பிரச்சனையா இருக்க போகுது? அவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். உங்க தங்கச்சி சும்மாவே வாய் காது வரைக்கும் இருக்கும். மாமியார்ட்ட என்ன சொன்னாலோ தெரியல, அதான் நைட்டோட நைட்டா துரத்தி விட்டுட்டாங்க. அவ கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து எப்படா மாமியார் கிளிப்பாங்க, எப்படா வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கு வரலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தவ தானே. என்னமோ தங்கச்சி வந்துட்டான்னு துடிக்கிறீங்க. அவ என்னதான் பண்ணாலும் நீங்க ஒரு இழுச்ச வாயம் கிடைச்சிருக்கீங்கல்ல. சரிமா சரிமா தங்கச்சின்னு சொல்றதுக்கு. அதான் அவ நல்லா யோசிச்சு புருஷனையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டா. நல்லா இந்த வீட்டுல உட்காந்து நல்லா கொட்டிக்கிறதுக்கு, நல்லா வெடிச்சு போடுறதுக்கு, நல்ல சொகுசா இருக்கிறதுக்கு வந்திருக்கா. திவ்யா, என் தங்கச்சி மூஞ்சி வந்து பார்த்தா இப்படி பேச மாட்டடி. என் தங்கச்சியே கஷ்டத்துல வந்து இருக்கா. என் தங்கச்சி மூஞ்சியை என்னால பார்க்க முடியலடி. எவ்வளவு கஷ்டத்துல வந்து இருக்கா. நீ ஏண்டி இப்படி பேசுற? ஏங்க சும்மா கத்துற வேலையில என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார் வீட்டுல அடங்கி உடங்கி வாய் அடக்கிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு வாய் கிளிய பேசிக்கிட்டு இருந்தா துரத்தி தான் விடுவாங்க. அவ துரத்தி விட்டா போறதுக்கு இங்க இடம் இருக்குன்னு சொல்லி தைரியத்துல வந்திருக்கா. திவ்யா, ஏண்டி இப்படி கோவமா பேசுற? என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா நம்மள தேடி தாண்டி வருவா. சொந்த பந்தம்னு நாம ஒரு ஆள் தானே இருக்கோம். அச்சா இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் தாண்டி சொல்லியிருக்காங்க. சின்ன பொண்ணுதான், நம்ம பிறந்த வீடு, என் அண்ணன் இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்கன்னு தைரியம் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கா. அது தெரியாம நீ ஏண்டி இப்படி பேசுற? உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா உங்க அம்மா வீட்டுக்கு தானே நீனும் போவ. ஓஹோ, இப்பதான் புரியுது. உங்க தங்கச்சியும் உங்க மச்சான் இங்க வந்துட்டாங்கல்ல, அப்ப என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்றீங்களா? ஏண்டி, நான் அப்படி ஒண்ணும் சொல்லலடி, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது தெரியாம சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. என்னங்க ஓவரா வாய் பேசுறீங்க? இந்த வாயில முன்னாடி வராதே. தங்கச்சி வரவும் வாய்ஸ் எகிருது. அடியே, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தாண்டி இருக்கேன். நீ தாண்டி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்க. என் தங்கச்சி வீட்டுல ஏதோ பிரச்சனை உள்ளடி. பாவம், அவளே மனசு உடஞ்சு போயிருக்கா. வந்தவளை வாந்தானடி சொல்ல சொல்றேன். அதுக்கு ஏண்டி தையத்தக்கன்னு குதிச்சுக்கிட்டு கிடக்க? நீ கொஞ்சம் அவள்கிட்ட வந்து பேசினா ஆறுதலா இருக்குன்னு சொல்லிதான் உன்னை கூப்பிடுறேன். அதுக்கு போய் ஏண்டி கத்துற? வாடி. இங்க பாருங்க, குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தேன் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படி. பிரச்சனை இல்லாத வீடுலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லார் குடும்பத்திலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தேன் செய்யும். ஏன் நம்ம வீட்டுல இல்லாத பிரச்சனையா? நம்ம குடும்பத்திலேயே எவ்வளவு பண கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியுமுங்க. அதனாலதானே நானும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற நிலைமையில உங்க தங்கச்சியும் உங்க மச்சான் இங்க வந்து இருந்தா என்னங்க ஆகுறது? நேத்து நைட்டே வந்திருக்காங்கல்ல, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு உங்க அம்மா விசாரிச்சு நேத்து நைட்டே அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறது இல்ல. அதை விட்டுப்புட்டு மகளும் மருமையும் வந்துட்டான்னு சொல்லிட்டு நல்ல உபசரணை எல்லாம் பண்ணிருக்காங்க உங்க அம்மா. உபசரணை எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆபீஸ் வேலை பாதி முடிக்காம இருக்கு. வீட்டு வேலை பார்க்கணும். இவ்வளவு டென்ஷன் இருக்கிறப்ப இந்த பிரச்சனை வேற ஏன் தலையில கொண்டு வந்து ஏன் சேர்க்கிறீங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கிறீங்க. என்கிட்ட கொண்டு வராதீங்க.
நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? என் கூட பிறந்தவ என் வீட்டுக்கு கலங்கி போய் வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுவிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. உன் கூட பிறந்தவளுக்கு இதே மாதிரி நிலைமை வந்தா நீ இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு கிடப்ப. இனி யாரும் ஓடி இருக்க மாட்ட. என் தங்கச்சி அவ குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியல, மனவேதனையில இங்க வந்திருக்கா. என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி நீ ஆடுறியேடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் குடும்பம் நடத்துறேனே என்னைய சொல்லணும். சீ, இங்க பாருங்க, உங்க தங்கச்சி கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்துதான் பணமும் நகையுமா அள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருந்தா, இப்ப என்னத்த வாங்க இங்க வந்திருக்காளோ தெரியல. இந்த வீடு மேலதான் அவளுக்கு ஒரு கண்ணு, இத வாங்கத்தான் வந்திருப்பா. அவ வந்து நல்லா சொகுசா இருக்கட்டும். நம்ம ஆளுக்கு ஒரு பாத்திரமா எடுத்துட்டு போய் பிச்சை எடுப்போம். எல்லாரும் ரெடியா இருங்க. வெளியில போனா வீட்டு வேலை பார்க்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களால? இந்த முடியமா அந்த காலத்திலேயே அம்புட்டு வேலை பாப்பால. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டா வெளியில போற, பிச்சை எடுப்பல பிச்சை. இந்த முடியமா விளக்க மத்த எடுத்தா வீடே பளிச்சுன்னு ஆயிரும். எப்பா வீட்டை கூட்டியாச்சு, இப்ப வாசல கூட்டி தொலைப்பான். இந்த வாசல எம்பிட்டு தண்ணீரே ஊத்து தொலைக்கிறது. என்னக்கா சந்தைக்கு போவோம் சொன்ன, நீ பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. சீக்கிரம் வாக்கா, போயிட்டு வந்துருவோம். அடியே, அதுக்கு தாண்டி எல்லா வேலையும் சீக்கிரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரிடி, இந்தா கூட எடுத்துட்டு வரேன். அடியே, சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? ஏக்கா, அவளுக்கு என்னக்கா வேலை? அவ வீட்ல சும்மா தானே இருப்பா. நம்ம போன உடனே டான்னு வந்துருவாக்கா. போகும்போதே கூட்டிட்டு போவோம். சரிடி. எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? சோபாவிலேயே உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு கிடைக்கியம்மா. எங்க வீட்டுக்கு வந்தா என்னம்மா? அடியே, எனக்கு வரணும் தாண்டி ஆசை. ஆனா உன் மாமியார் கறி இருப்பாள்ல, ஏதாச்சும் கேள்வி கேட்டு சண்டை இழுப்பாடி. அதுக்காகவே வரது இல்ல. உன் மாமியார் கறி அவ மக வீட்டுக்கு
ராதிகா. மகளே, என் மகளுக்கு இன்னைக்கு கல்யாண நாளாமா. ஓ அப்படியா தே. ராதிகா கல்யாண நாள் வாழ்த்துக்கள்மா. நன்றி அண்ணி. அண்ணி, உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்டா பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அண்ணி. வாங்கி குடிச்சு பாருங்க. என்னது இவ பால் பாயாசம் செஞ்சாளா? நம்ப முடியலையே. இவளுக்கு சுடுதண்ணியே ஒழுங்கா சுட வைக்க தெரியாது, பால் பாயாசம் செஞ்சாளா? சின்ன பொண்ணு உசாரா இரு. ராதிகா இருக்கட்டுமா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அத்தைய பால் பாயாசம் குடிக்க சொல்லுமா. அத்தைக்கு தானே பால் பாயாசம் ரொம்ப பிடிக்கும். ஆமா அண்ணி, அதனாலதான் பாசம் நேசம் முந்திரி எல்லாம் போட்டு நல்லா மணக்க மணக்க பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படியாம்மா? அத்தை உங்களுக்காக ராதிகா பாசமா செஞ்சு கொண்டு வந்திருக்காள், குடிங்க அத்தே. ஆமாமா, என் மகளுக்கு என் மேல என்ன பாசம். மூக்கு கிட்ட கொண்டு போகும்போது ஏலக்காய் வாசனை தூக்குதே. ஆத்தாடி மாமியார் என்ன குத்து விடுது. ஏமா இந்த குத்து குத்துற? உனக்கு பிடிச்ச பால் பாயாசம் செஞ்சு கொடுத்ததுக்கு ஏமா இப்படி அடிக்கிற? அட கிறுக்கு பயவுல, ஜீனிக்கு பதிலா உப்பு போட்டு பால் பாயாசம் கிண்டி கொண்டு வந்திருக்க. வாய் பூரா உப்பு கடிக்குதுடி. அடேங்க அப்பா, ஏன் நாத்தனாரு சரியான புத்திசாலிதே. நல்ல வேலைக்கு சின்ன பொண்ணு உசாராயி தப்பிச்சுட்ட. அம்மா, உனக்கு ஆசாசையா பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்ததுக்கு மூஞ்சி இந்த பேத்து பேத்து பிடியம்மா. அடியே கேன கிறுக்கி, இந்த பால் பாயாசத்தை உன் மூஞ்சில ஊத்தாம இருந்தனே. ஓடி எங்கிட்டு. அம்மா அம்மா ஓடி எங்கிட்டு. அம்மா வாது சும்மா வாது. இப்பதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னைய புத்திசாலி பொண்ணுன்னு போல்னே. ஆனா நீ ஒரு களிமண்ணு மர மண்டை. உப்புக்கும் ஜீனிக்கும் வித்தியாசம் தெரியாத பூமுட்டையால இருக்கா. பால் பாயாசத்துல உப்பு போட்டுல பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. எனக்கு வாயில ஊத்தி என்னை கொலை பண்றதுக்கு. என்னம்மா சொல்ற? பால் பாயாசத்துல உப்பா? என் மாமியாருக்கு நல்லா வேணும். மக ஆசாசையா பால் பாயசம் செஞ்சு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னமா மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிச்சு. அடியே இந்தாடி, இனிமே பாயாசம் செஞ்சேன்னு சொல்லிட்டு எதையாச்சும் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காத. எனக்கு என்ன வேணாலும் என் மருமக செஞ்சு கொடுப்பா. இந்தாடி உன் செம்பு, தூக்கிட்டு ஓடி வா வீட்டுக்கு. அம்மா, என்னம்மா ஆசையா செஞ்சு கொண்டு வந்தா நீ திட்டிக்கிட்டு இருக்க? அடியே திட்டக்கூடாதுடி. நீ செஞ்ச வேலைக்கு திட்டவே கூடாது. இந்த செம்பாலியே மண்டையை திறந்துருக்கணும். அண்ணி, அம்மாவுக்கு வயசாகி போயிருச்சுல, அதான் டேஸ்டே தெரியல. இந்தாங்க நீங்க குடிச்சு பாருங்க, டேஸ்டா இருக்கும். வேணா தாயே, எனக்கு வேணாம். உன் வீட்டுக்காருக்கு கொண்டு போய் நீனே கொடுத்தா. அண்ணி, என்ன நீ இப்படி சொல்றீங்க? நான் இங்க வரும்போது எங்க வீட்டுக்காருக்கு ஒரு செம்பு, என் மாமியாருக்கு ஒரு செம்பு ஊத்தி கொடுத்துட்டு தான் நீ வாரேன். அடப்படுவாடி, அடப்படுவாடி, உன் புருஷனை நீயே கொலை பண்ண பாக்குறீடி. ஓடி சீக்கிரமா போய் அவரை தடுத்து நிறுத்து. ஐயையோ, தொப்பி தலையன் வசமா மாட்டிக்கிட்டானா? அந்த ஆளு ஓசில பச்சை தண்ணி கிடைச்சாலே விட மாட்டாரு. பாயாசம் கிடைச்சா சும்மாவா இருப்பாரு? அட்டி, மனோடு மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்க. சீக்கிரமா போய் மருமகனுக்கு என்ன செய்யறதுன்னு போய் பாருடி. வாரேம்மா. வீட்டு சைடு வந்துறாத பாத்துக்க. இப்படி ஒரு மங்குனி புளிய பெத்து வச்சு நான் படுற அவஸ்தையோ. எப்பா. மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. அம்மாடி மருமகளே, நானே கடுப்புல இருக்கேன். நீ ஏமா டங்கு புங்குன்னு ஆடிக்கிட்டு கிடக்க? எத்தே அது ஒண்ணும் இல்லத்தே. இப்ப கண்டிச்ச மாதிரி ஆரம்பத்திலேயே கண்டிச்சிருந்தா நாக்கு திருந்தி இருப்பா. அதை விட்டுவிட்டு இப்ப கண்டிச்சு என்னத்தே பயனு? என்ன மருமகளே செய்யறது? என்கிட்ட இருக்கிறதோ கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு மக. அதான் செல்லம் கொடுத்து வளர்த்துப்புட்டேன். இனிமேலாம் செல்லம் கொடுக்க மாட்டேன் மருமகளே. செல்லம் கொடுத்துட்டே நம்மள ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கா. போறா குறைக்கு மருமையனையும் சாகடிக்க பாக்குறாளே. இப்படி விட முடியுமா? இனிமே என் மக தப்பு பண்ணுனா கண்ண செவக்கு மருமகளே. அப்பதான் அவ திருந்துவா. எத்தே நீங்களே இவ்வளவு டென்ஷன்ல இருக்கீங்க. அப்ப அண்ணே பாயாசத்தை குடிச்சிட்டு என்ன டென்ஷன்ல இருக்காரோ தெரியலையே. அப்ப இன்னைக்கு ராதிகா வீட்ல வாசனையே ஆள தூக்குதே. குடிச்சா கும்முன்னு இருக்கும். எம்மா, நீ பாயாசம் ஊத்திட்டு வரலையாம்மா? குடிமா. அட போல, உன் பொண்டாட்டிக்கு பழைய குழம்பே சுட வைக்க தெரியாது. இதுல பாயாசம் செஞ்சுட்டா பாயாசம். எம்மா, என்னம்மா அவ ஆசாசையா கல்யாண நாளைக்காக பால் பாயாசம் செஞ்சிருக்கா. ஒரு கிளாஸ் குடிமா. ஏல, எனக்கே சுகர் ஏறி போய் கிடக்கு. இதுல உன் பொண்டாட்டி பால் பாயாசம் செஞ்சு வச்சு குடிங்கன்னு சொல்றேன். இந்த பால் பாயாசத்தை குடிச்சிட்டு பரலோகம் போறதுக்காக அதுல எனக்கு வேணால, நீனே குடி. எம்மா, எப்பயுமே ராதிகாவை நீங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா. ராதிகா அளவா ஜீனியை போட்டுதாம பால் பாயாசம் செஞ்சிருக்கா. ஒரு கிளாஸ் குடிங்கம்மா.
என் பொண்டாட்டி நிறைய பாலை ஊத்தி நிறைய முந்திரி பருப்பு நெய்யில வறுத்து போட்டு நல்ல ஏலக்காய் ஜம்முன்னு போட்டு பால் பாயசம் செஞ்சிருக்காமா. நீ ருசியா கம்முன்னு குடிமா. அடே எனக்கு ஒண்ணு வேணாம்டா, நீனே குடி உன் பொண்டாட்டி செஞ்ச பால் பாயாசத்தை. உன் பொண்டாட்டி சமைக்கிற லட்சணம் உனக்கே நல்லா தெரியும். அம்மா சொல்றேன் கேளு, நீனே இந்த பால் பாயாசத்தை குடிக்காத, தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு வேற வேலையை போய் பாரு. அம்மா என்னம்மா? அடே உன் பொண்டாட்டி போன காட்டி மிளகா பொடிக்கு பதிலா கேசரி பவுடர் போட்டு மீன் குழம்பு வச்சாலே அதையும் நீ வலிச்சு வலிச்சு சாப்பிட்டுட்டு புடுங்கி போய் கிடந்தியே, உனக்கு ஞாபகம் இல்லையாடா? எம்மா அது அப்ப ஏதோ தவறுதலா ஏதோ தப்பு பண்ணிட்டா. கேசரி பவுடரும் சிகப்பா இருக்கும், மிளகா பொடியும் சிகப்பா இருக்கும். அவ கன்ஃபியூஷன் ஆயிட்டாமா. இப்பெல்லாம் என் பொண்டாட்டி வைக்கிற குழம்பு கொஞ்சம் நல்லா தாமா இருக்கு. பால் பாயாசமும் எவ்வளவு குழு குழு குழுன்னு வச்சிருக்கான்னு பாருமா. அப்புறம் உன் இஷ்டம்ல, உன் பொண்டாட்டி செஞ்ச பால் பாயாசத்தை குடிப்பியோ இல்ல குளிப்பியோ, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க போ. தந்தைக்கு ஏன் பேச்ச கேட்டிருக்க? குடிச்சிட்டு அவஸ்தைப்பட்டதே உனக்கு நல்லா தெரியும். எனக்கு கொடுத்த பால் பாயாசத்தை நான் நாய்க்கு ஊத்திட்டேனே. என் பொண்டாட்டி ஆசாசையா எனக்காக பால் பாயாசம் செஞ்சிருக்கா. அடிய படுவாவி, என்னைய கொலை பண்ண பாத்துட்டாளே. ஏலே, நான் இம்பிட்டு தூரம் சொல்லி இந்த பாயாசத்தை குடிச்சிட்டியே. ஏலே, உனக்கு என்னடா ஆச்சு? மாமா, மாமா, உங்களுக்கு என்னாச்சு மாமா? மாமா, எங்க அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதோ ஆயிருச்சே. மாமா, மாமா. அப்பையே சொன்னேன், பாயாசத்தை குடிக்காதடா, குடிக்காதடா. உன் பொண்டாட்டி அந்த பாயாசம் வைக்கலடா, பாயாசத்தை கலக்கி வச்சிருக்காடா சொன்னேன். கேட்டியா நீ? இப்ப குடிச்சிட்டு இப்ப படாத போற. வெனகாரி. மாமா, மாமா உங்களுக்கு என்னாச்சு மாமா? மாமா. பாயாசத்துல என்னத்தையும் கலக்கி வச்ச தொண்டைய முடிக்குது. ஆமா, மாமா உங்களுக்காக ஆசையா செஞ்ச பால் பாயாசத்துல கொஞ்சம் உப்பு கூடுதலா போச்சு மாமா. வேற ஒண்ணு இல்ல மாமா. ஏட்டி, கொஞ்சமா உப்பையே கரைச்சு பாயாசம் பண்ணி வச்சிருக்கேடி. ஓட்டி அந்தால யாத்தே. அடே சீக்கிரமா வாடா, ஆஸ்பத்திரிக்கு போவா. உன் பொண்டாட்டி வேற என்னத்த கலக்கி வச்சா தெரியலடா, சீக்கிரமா வாடா. அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால்